பரிசுத்த நாமத்துக்கு கொடானு கொடு ஸ்தோத்திரம். என்னையும் கூட இந்த ஆலயத்தில் சாட்சிய நிறுத்தினவருக்கு மீண்டுமாய் கொடானு கொடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து 2021 சிக்ரியில் சீனியர் பிரின்சிபல் சயின்டிஸ்டாக இருந்து ரிட்டையர் ஆகியிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரரும் அதே பொசிஷன்லேருந்து 2015 ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பொண்ணுக்கு ஏறத்தாழ 7-8 வருஷமாகவே அவருடைய திருமண காரியத்துக்காக நாங்கள் ரொம்பவே சிரத்தை எடுத்து தேடிட்டு இருந்தோம். பேசிக்காக ஹிந்து ஃபேமிலி, நானும் என் மகளும் மட்டும் பேப்டிஸ் எடுத்து ஆண்டவருக்குள்ளாக இருந்தோம். அதனால் அநேக காரியங்கள்னால அவருடைய திருமண காரியங்கள் டிலே ஆகிட்டே போயிட்டு இருந்தது. ஒரு இடத்துல என் ஹஸ்பண்ட் கூட சொன்னார், நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு போயிடுங்க, நாங்களாவது என் பையனும் நானும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஜெபிச்சுட்டே தான் இருந்தேன். சிஸ்டர் சொன்ன மாதிரி என் ஆத்மா அவரையே நோக்கி அமர்ந்தது. நான் நம்புறது அவராலே வரும் என்று நான் ரொம்ப திடகாத்திரமாக நம்பிட்டு ஜெபிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து மேட்ரிமோனி மூலமாக தேடிட்டு இருக்கும்பொழுது தமிழ் மேட்ரிமோனி வழியாக ஒரு அலைன்ஸ் அப்ரோச் பண்ணாங்க. பாஸ்ட் லாஸ்ட் வீக்கில் சொன்ன மாதிரி நான் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவங்க ஹிந்து ஃபேமிலி இவ்வளோ நாள் காத்திருந்து ஒரு ஹிந்து ஃபேமிலி கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவரே இவங்க வரக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணேன். இவங்க வந்து பார்க்கக்கூடாது, பார்த்தாலும் பிடிக்கக்கூடாது எப்படியாவது அப்படின்ற மாதிரிலாம் ஜெபம் பண்ணேன். பட் நம்ம நினைக்கிறது வேறு. லாஸ்ட் வீக்கில் பாஸ்டர் சொன்ன மாதிரி அவருடைய சித்தம் என்பது வேறு. அதனால் அவருடைய திருமண காரியங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நபரோட நடந்தேறி செப்டம்பரில் அருமையாக நடத்தி கொடுத்தார். ஆண்டவருக்கு கொடான கொடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். என் ஆத்மா அவரை நோக்கி நந்தது நிச்சயமாக என்னோட நம்புறது அவரால் வந்துச்சு. அது மாதிரி ஒரு நீதிமொழியில் ஒரு வசனம் உண்டு, நீ நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அது மாதிரி ஒரு ஜீவ விருட்சத்தை கொண்டாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த வருஷத்தில் வந்து நான் வந்து எந்த சபைக்கும் போகலை. 2021 அப்புறம் தான் நான் சபைகளுக்கே வர ஆரம்பிச்சிருக்கேன். என்னோடய வீட்டுக்கு நார்த் சைடில் வந்து ஜீசஸ் ரெடீம்ஸ் ப்ரேயர் சென்டர் உண்டு. அங்கே போய் ஜெபிப்பேன். அவங்க இங்கே வாங்க சர்ச்சுக்கு, அங்கே வாங்க, என்ன இயேசுவுக்கே புகழ் மிஸ்பா அப்படின்னு நிறைய சொன்னாங்க. பட் ஏன் பொண்ணு என்னை டைரக்ட் பண்ணால் நான் NLAG சர்ச்சில் தான் சென்னைக்கு போவேன், இங்கேயே போவோம் அப்படின்னு. அப்படி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஏஜி சர்ச்சில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தோம். இந்த வருத்த வாக்குத்தத்தப்படி நான் பிடிச்சிட்டு ஜெபித்தேன். சொன்னது போல் அதிசயங்களை காணப்பண்ணேன்னு சொல்லியிருக்கேன் சுவாமி. இந்த வருஷத்தில் நான் அதிசயங்களை காணணும் ராஜா அப்படின்னு செபித்தோம். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார், பெரிதான அதிசயத்தை கட்டளையிட்டார். ஆண்டவர் நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி.